தான் கோயில் மணி நான் கேட்டேன். உன் பேரின் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன். நீ கேட்டது ஆசையின் எதிரொலி. கோயில் மணி நான் கேட்டேன். உன் பேரின் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன். கோயில் மணி நான் கேட்டேன். உன் பேரின் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன். காத்து தூங்கும் தூங்காதே நம் கண்கள் தான் பிடித்ததெல்லாம் பிடிக்கிறது உன்முகம்தான். இனிக்குமிசை இனிக்கவில்லை இனிக்கிறது உன் பெயர்தான். எழுதி வைத்த சித்திரம் இந்த நெஞ்சில் பத்திரம் கோயில் மணி நான் கேட்டேன். உன் பேர் என் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன். நீ கேட்டது ஆசையில் எதிரொலி. நீ தந்தது காதலின் எதிரொலி. நன்றி. கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா? கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா? கொஞ்சம் நேரம் எல்லை மீறக்கூடாதா? இந்த நேரம் இன்னும் கொஞ்சம் மீறாதா? கொஞ்ச நேரம்
அனைவருக்கும் வணக்கம். சுமையை மனம் தாங்கிக் கொள்ளுமோ? புலம்பும் மலையை கடல் மூடிக்கொள்ளுமோ? போகுமோ பாதை தேடியே பாதம் போகுமோ? தனிமையோடு பேசுமோ? மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம்? இது மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம்? மனதின் ஓசைகள் இதழின் மௌனங்கள், மனதில் ஓசைகள் இதழின் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள்.
ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக. நேற்றைய பொழுது கண்ணோடு, இன்றைய பொழுது கையோடு, நாளைய பொழுதும் முன்னோடு, நிழலாய் நடக்கும் பின்னோடு. நேற்றைய பொழுது கண்ணோடு, இன்றைய பொழுது கையோடு, நாளைய பொழுதும் முன்னோடு, நிழலாய் நடக்கும் பின்னோடு. ஊருக்கு துணையாய் நான் இருக்க, எனக்கொரு துணையை எதிர்பார்த்தேன். ஊருக்கு துணையாய் நான் இருக்க, எனக்கொரு துணையை எதிர்பார்த்தேன். உள்ளத்தின் கோவிலில் விளக்கேற்ற, மைவிழி கிண்ணத்தில் நெய் வார்த்தேன். உள்ளத்தின் கோவிலில் விளக்கேற்ற, மைவிழி கிண்ணத்தில் நெய் வார்த்தேன். ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, நாளைய பொழுதும் முன்னோடு, நிழலாய் நடக்கும் பின்னோடு. முன்னொரு பிறவி எடுத்திருந்தேன், உன்னிடம் மனதை கொடுத்திருந்தேன். முன்னொரு பிறவி எடுத்திருந்தேன், உன்னிடம் மனதை கொடுத்திருந்தேன். பின்னொரு பிறவி எடுத்து வந்தேன், பேசியபடியே கொடுக்க வந்தேன். பின்னொரு பிறவி எடுத்து வந்தேன், பேசியபடியே கொடுக்க வந்தேன். ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, நாளைய பொழுதும் முன்னோடு, நிழலாய் நடக்கும் பின்னோடு. இப்பொழுது இந்த நிகழ்வு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தொடங்கி வைக்க போறோம். இன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேடம் கேரன் மற்றும் ஆலிஸ்வெல் என்டர்டெய்னர்ஸ் பெருமையுடன் படைக்கும் ஒளி வீசும் தீபாவளி 2024 இசை விருந்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஏற்பாட்டு குழு சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறது. பெரும் மகிழ்ச்சியாக ஒரு பலத்த கைத்தறல் கொடுங்க உங்களுக்காக. சிரமம் பாராம இந்த சனிக்கிழமை பொழுது எங்களுடன் கலந்து இந்த உணவு விருந்த மட்டும் இல்லாம இசை விருந்தோட சேர்ந்து உங்களை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு பெரிய பாடகர் பட்டாளமே வந்திருக்காங்க. சோ இந்த 5 மணி நேர பொழுது வந்து உங்களுக்கு வந்து போரே அடிக்காம சாப்பாடு இருக்கு, செவிக்கு இசை ஊட்டும்படி பாடல்கள் இருக்கு. ஓகே, சோ நம்ம வந்து நேரத்தை கடத்தாம, சோ நான் வந்து பாத்தீங்கன்னா MC கிரேசி கவி உங்களுடைய அறிவிப்பாளர் இன்னைக்கு. சோ நேரத்தை கடத்தாம நம்ம வந்து நிகழ்ச்சியின் முதல் தொடக்க அங்கமாக நம்மளுடைய ஒரு இறைவன் பாடலோட இதை ஆரம்பிக்கிறோம். சோ இதை பாடுவதற்காக நம்மளுடைய ஆலிஸ்வெல் என்டர்டெய்னர்ஸ் அந்த டீம் அப்படி கூப்பிடுறோம். ஒரு பலத்த கைத்தறல் கொடுங்க. நன்றி நன்றி நன்றி. தரரா
கணபதியே உன் பாதம் நான் போற்றினேன். ஆனந்த வாழ்வோடு அழியாத அன்போடு மதி இன்று நான் வேண்டினேன். பிள்ளையார் என்பதா ஐங்கரன் என்பதா சர்வ சித்தாந்த லம்போதரா, ஈசனம்சம் இவன் சக்தி மைந்தன் இவன் எங்கள் வினை தீர்க்கும் விக்னேஸ்வரா. ஓம்கார கஜமுகனே ஸ்ரீ பால கணபதியே உன் பாதம் நான் போற்றினேன். நலம் பெருக வளம் பெருக ஆனந்த வாழ்வோடு அழியாத அன்போடு மதி இன்று நான் வேண்டினேன். தும்பிக்கை இறைவா உன் திருநாமம் என்னாலும் இசையாக என் காதில் ஒலிக்கின்றதே. வண்ணங்கள் பல நூறு இருந்தாலும் என் கண்கள் கணநாதனின் பாசமுகம் தேடுதே. பரமானந்த என் ஆண்டவா, உன் பெயரை பெயருக்குள் அகிலாண்ட லோகங்கள் கருவானதே எங்கள் அலமீசனே. உன் வேலை முகம் இன்று அழகான நிலமாக அகமெங்கும் குடிகொண்ட சசிவர்ணனே. ஆரம்பம் நீயாகினாய், ஆனந்தம் நீயாகினாய், வேதங்கள் நீயாகினாய், கீதங்கள் நீயாகினாய், வினையழலாரும் புலிய மனமுருகி தினவரதி. ஓங்கார கஜமுகனே ஸ்ரீ பால கணபதி உன் பாதம் நான் போற்றினேன். ஆனந்த வாழ்வோடு அறியாத அன்போடு மதி என்று நான் வேண்டினேன். மதி என்று நான் வேண்டினேன். மதி என்று நான் வேண்டினேன். ஓம்கார கஜமுகனே ஓம்கார கஜமுகனே ஓம்கார கஜமுகனே ஓம். நன்றி. இந்த ஒளி வீசும் தீபாவளி இசை விருந்து 2024 இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய உணவகத்தில் ஸோ உங்கள் எல்லாரும் மத்தியிலையும் சூப்பராக நடக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம், ஒரே சொல். இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகியான மேடம் கேரன் அவர்களை உங்களுடைய பலத்த கரகசோடு மேடி கலைகிறேன். ஒரு பலத்த கைதட்டல் கொடுங்க. வாங்க பாருங்க, கூப்பிட்டானா அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. நான் கூப்பிட்ற வரைக்கும் அவங்களுக்கே தெரியல. நீங்க தான் வாங்க வாங்க வாங்க. என்ன சொல்றதுன்னு என்கிட்ட கேட்குறாங்க. அவங்க ஷாக் ஆயிட்டாங்க போல. நான் கூப்பிட்டேன். எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இது நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற ப்ரோக்ராம் அண்டு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ டூ. ஸோ இதெல்லாம் அவ்வளோ இல்லை, ஏன்னா என்ன சொல்லுவாங்க, தானாக சேர்ந்த கூட்டமா, இது அன்பில் சேர்ந்த கூட்டம். அதாவது உங்களுக்காக நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். அதாவது நம்மளுடைய சூர்யா இருக்கார்ல, சூர்யா ஸ்டைலில் சொல்லணுன்னாக்கா, இது யாரோடா காசு செலுத்து கூட்டம் கிடையாது, அன்பால தாடா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அது ஓகே. ஸோ இந்த நிகழ்வு நாங்கள் மெயின்லி செஞ்சது 2 அன்பு இல்லம்லேருந்து பிள்ளைங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க இந்த சைனீஸ் ஃபுட் சாப்பிட்டு அண்ட் நம்ம கூட சேர்ந்து இந்த தீபாவளியை நல்ல மாதிரி செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான். ஸோ நம்ம ஆல் இஸ் வெல் அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் நம்ம. ஏன்னா அவங்க தான் இதை எனக்கு ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணாங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்ஃபேக்ட் நிகழ்ச்சிக்கு 10 நாள் முன்னமே எங்கள் டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட். ஸோ இதுக்கு அவங்களுக்கு தான் நம்ம ஒரு பெரிய சப்போர்ட் அண்ட் கைத்தட்டு கொடுக்கணும். ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி அண்ட் இந்த டீம் இன்றைக்கி பாட போகிறவங்க அத்தனை பேரும்
ரொம்ப சிறப்பான சிங்கர்ஸ் பாட போகிறாங்க. அண்ட் இவங்கெல்லாம் நம்ம கேஎல்ல சேர்ந்தவங்க. அண்ட் கிரேட் சிங்கர்ஸ், வண்டர்ஃபுல் சிங்கர்ஸ், நல்லா பாடுவாங்க. உங்களை மகிழ்ச்சி பண்ணுறதுக்காகவே 4 மாதமாக ட்ரைனிங் பண்ணி நிறைய விஷயங்கள். ஸோ நம்ம ஹோம்லேருந்து வந்தவங்களுக்கு அன்பு இல்லம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி சொல்கிறேன். எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் விவிஐபிஸ். ஓகே, ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் என்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்க, எங்களுக்கு எந்த விளம்பரமும் வேண்டாம். அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாமே. எந்த விளம்பரம் வேணாம், எங்கள் பேரை கூட சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, வலது கை கொடுக்கறது இடது கை கூட தெரியக்கூடாது அப்படின்னு. ஸோ நம்ம விவிஐபிஸ்க்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய டொனேட் பண்ணிங்க, அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்ஸ் அலாட். டத்தோஸ்ரீ, டத்தேன் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். சர்க்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த நிகழ்ச்சியை மேக்ஸிமம் உங்களுக்கு பெஸ்ட் கொடுக்கணுன்னு தான் நாங்கள் இத்தனை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஆனால் சொல்லுவாங்களே, சில நேரத்தில் நம்ம அவ்வளோ முயற்சி போடும்போது கண்ணு படம் மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு. ஸோ ரொம்ப சொல்ல முடியும், நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்ரீ ஷான் சாரால் வர முடியல இன்றைக்கி. அவங்க மனைவி சமீபத்தில் இறந்து போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான பூஜை இன்றைய தேதியிலே செய்யணுன்னு அவங்க ஐயர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையிலே மதியம் ஒரு 12:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணி எனக்கு சொன்னார், ரொம்ப சாரிம்மா என்னால் வர முடியல, பட் எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்குற மாதிரி அவர் எனக்கு ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காரு. அப்புறம் நான் நம்மளோட டீம்கிட்ட கேட்டு அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு. ஸோ அவர் சார்பிலையும் எங்கள் குழு சார்பிலையும் நான் எல்லாருக்கும் ரொம்ப சாரி சொல்கிறேன். பட் சிறப்பான சிங்கர்ஸ் எல்லாரும் இருக்காங்க இங்கே, உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதுக்கு, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, இந்த நிகழ்ச்சியை ரொம்ப நிறைவாக்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ என்கிட்ட மைக் கொடுத்தா நான் பேசிகிட்டே இருப்பேன். அதான் நாங்கள் எப்போ தான் நன்றி வணக்கம் சொல்லிட்டு முடிப்பாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் அம்மா பேச ஆரம்பிச்சாங்க, அப்படியே உள்ளுக்குள்ளது எல்லாத்தையும் அப்படியே கொட்டி அப்படியே எமோஷன் ரொம்ப படாதீங்க. இன்னும் நிறைய இருக்கு, சிறப்பான தரமான சம்பவம்லாம் இதுக்கப்புறம் தான் இருக்கு. ஓகே, அடுத்தபடி நேரத்தை கடத்தாம அதை ஒரு நல்ல குரல்ல சொல்லலாம்ல. கண்டிப்பா அடுத்தடுத்து குரல், நிறைய குரல் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, அடுத்தபடியா நிகழ்வோட நேரத்தை கடத்தாம pertubuhan kebajikan lindungan ikhlas KL Setapak. ஸோ இதனுடைய கேர்டேக்கர் தர்ஷினி அவர்களையும் அந்த இல்லத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரையும் மேடைக்கு அன்பு அழைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தர்ஷினி அவங்க மட்டுமா? ஓகே, நீங்க மட்டும் வந்தா மட்டும் போதும். ஓகே, ஒரு பலத்தை கைதட்டல் கொடுங்க அவங்களுக்காக. நன்றி தர்ஷினி அவர்களே. ஓகே, அடுத்தபடியாக pertubuhan rumah kebajikan Cerses Taman Cupex Ceras இதனுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டி மிஸ்டர் ஜார்ஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மற்ற பேக்ஸ்லாம் பிறகு காடியில் கொடுத்துட்றாங்க எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆளுக்காக கொடுத்து டைம் வீண் பண்ண வேணாம்னு நினைக்கிறோம். ஸோ மெயின் பர்சன் கொடுத்துருக்கோம், மீதி பேக்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், அவங்க காடியில் ஏற்றிடுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ என்ஜாய் த ஷோ. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. ஃபுட் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கோம். நல்லா சாப்பிட்டு பாட்டெல்லாம் கேட்டு சந்தோஷமாக இருங்க. ஓகே, நன்றி, வணக்கம். சரி, முதல்ல அவரை பாட வைப்போம். முதல்ல ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு.
வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்ட உன்னை மறைத்தாள பாவம் ஒரு முறையேனும் திருமுகம் காணும் வரம் தர வேண்டும் எனக்கு அது போதும் என்னை சேர எதிர்பார்த்து முன்னம் 7 ஜன்மம் ஏங்கினே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மலர் போன்ற பாதம் நடக்கின்ற போது நிலம் போல உன்னை நான் தாங்க வேண்டும் இடையினில் ஆடும் உடையின நானும் என்னை பிரியாமல் துணை வர வேண்டும் உனக்காக உனக்காக பனிக்காற்றை தினம் தூது போக வேண்டினே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. தேங்க்யூ. நன்றி நன்றி திரு மைக் மோகன் ரவி அவர்களே. கூட நீங்க இருக்கேன், அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த படம் வந்து 80ஆம் ஆண்டில் வெளிவந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு படம், மெல்ல திறந்த கதவு. இந்த படத்துல வந்து மோகன் இருப்பாரு, ராதா இருப்பாங்க, அப்புறம் அமலாவும் இருப்பாங்க. இந்த படத்துல இருந்து இன்னொரு பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த பாடல்ல வந்து அந்த ஒரு புதக்குழியில வந்து அமலா விழுந்துருவாங்க. அவர் கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டாரு, கண்ணை தான் கடைசியா பார்ப்பாரு. நீங்க பாடின பாடலுக்கு அந்த புதக்குழியில உள்ள அமலாவே எழுச்சிருவாங்க போல. எங்க இல்ல சும்மா ஆடி ஒரு ரவி அவருக்காக. அடுத்த பாடல் ஒரு 90ஆம் ஆண்டில் வெளிவந்த ஒரு புகழ்பெற்ற பாடல். இந்த பாடலை பாடுவதற்காக பானு மற்றும் வாசு நாயர் இருவரையும் மேடை கலைக்கிறேன். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. கண்கள் முழுதும் முந்தன் கனவே
வச்சு வச்சு போ அந்த தரையாய் நான் இருப்பேன். கவலைகள் மறக்குதே, கவிதைகள் பிறக்குதே, உன்னருகே நான் இருந்தால், தினம் உன்னருகே நான் இருந்தால். எந்த உயிரே எந்த உயிரே கண்கள் முழுதும் முந்தன் கனவே. உன்னை சேர்ந்திருக்க யுத்தம் செய்யவில்லை, ஆனாலும் நீ கிடக்காய். எங்கு எங்கோ சுற்றி வந்து என்னை நிற்க வைத்து அடையாளம் நீ கொடுத்தாய். உன்னை சேரும் அந்த நாளை எண்ணி எண்ணி 10 விரல் நான் மடிப்பேன். புது மஞ்சள் தாலி மின்னமிட்டு கேலி பண்ண பக்கத்தில் நான் கிடப்பேன். கண்ணில் மீனை வச்சு புத்தம் பொது தூண்டி போட்டது நீ அல்லவா. கள்ளத்தனமில்லா உன் வெள்ளை உள்ளம் கண்டு விழுந்தது நான் அல்லவா. உலகமே காலடியில் கரைந்ததே ஓர் நொடியில். உன்னருகே நான் இருந்தால், தினம் உன்னருகே நான் இருந்தால். எந்தன் உயிரே எந்தன் உயிரே கண்கள் முழுதும் உந்தன் கனவே. என்னை மறந்தேன் என்னை மறந்தேன் நெஞ்சம் முழுதும் உந்தன் நினைவே. சொல்லாமல் என்னை எடுத்தாய், பதிலாக உன்னை கொடுத்தாய். உலகத்தின் பூக்களே உயிரிலே பூத்ததே. உன்னருகே நான் இருந்தால், தினம் உன்னருகே நான் இருந்தால். எந்த உயிரே எந்த உயிரே கண்கள் முழுதும் உந்தன் கனவே. நன்றி. அடுத்தபடியாக இன்னொரு பாடல் 90ஆம் ஆண்டில் வெளிவந்த சங்கமம் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு காதல் காவியம். இது வழங்குவதற்கு சிவகாமி மற்றும் திரு இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுங்க. முதல் முறை கிள்ளி பார்த்தேன், முதல் முறை கண்ணில் வேர்த்தேன். எந்தன் தாயின் கர்ப்பம் தாண்டி மறுமுறை உயிர் கொண்டேன். உன்னால் இருமுறை உயிர் கொண்டேன்.
சலங்கைகள் அணிந்தும் சத்தங்களை மறைத்தாய் பெண்ணே, உன் உள்ளம் தன்னை ஒழித்ததென்ன? விதை ஒன்று உயிர் கொள்ள வெப்பம் காற்று ஈரம் வேண்டும். காதல் வந்து உயிர் கொள்ள காலம் கூட வேண்டும். ஒரு விதை உயிர் கொண்டது, ஆனால் இரு நெஞ்சில் வேர் கொண்டது. சலங்கையே கொஞ்சம் பேசு, மௌனமே பாடல் பாடு. மொழியெல்லாம் ஊமையானான், கண்ணே உரையாடும். அதில் கவிதை அரங்கேறும். இருக்கும் உயிர் ஒரு சுமையா? பெண்ணே, உன்னை நானும் விட்டு செல்வேனா? தந்தை தந்த உயிர் தந்தேன், தாய் தந்த உடல் தந்தேன், உறவுகள் எல்லாம் சேர்த்து உன்னிடம் கண்டேன். மொத்தத்தையும் நீ கொடுத்தாய், ஆனால் மொத்தத்துக்கோ நாள் குறித்தாய். முதல் முறை கிள்ளி பார்த்தேன், முதல் முறை கண்ணில் வேர்த்தேன். எந்தன் தாயின் கர்ப்பம் தாண்டி மறுமுறை உயிர் கொண்டேன். நான் இருமுறை உயிர் கொண்டேன். முதல் முறை எனக்கு அழுதிட தோன்றும். கண்ணீருண்டு சோகமில்லை, ஆமாம் மழையுண்டு மேகமில்லை. நன்றி. நன்றி நன்றி. தீர்வு மற்றும் சிவகாமி இருவருக்காக அடுத்த பாடல். நேரத்தை கடத்தாம வாங்க. 60ஆம் ஆண்டில் வெளிவந்த ஒரு பாடல். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரோட ரசிகர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி உங்களை ஒரு காதல் காவியத்துக்கு இழுத்து வரதுக்கு நம்மளுடைய TMS புகழ் சித்ரன் மற்றும் நீதா செல்வன் இருவரும் மேடைக்கு ஒரு பலத்தை கைத்தறல் கொடுங்க.
சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும் சிந்தும் தேன் துளிதழ்களின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது இளமை அழகின் இயற்கை வடிவம் இளமை அழகின் இயற்கை வடிவம் இரவை பகலாய் அறியும் பருவம் இரவை பகலாய் அறியும் பருவம் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது இன்னும் வேண்டுமா என்றது. நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி அப்படியே இருங்க. ஸோ அண்ணனை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். டிஎம்எஸ் புகழ் சித்ரன் அவர்கள் 2015ஆம் ஆண்டு பாடல் திறன் போட்டியோடைய வெற்றியாளர் அண்ணன் வந்து ஒரு கார் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஒரு பலத்தை கைதல் கொடுங்க. நம்ம அனைவருக்கும் பெருமையை ஊட்டபடி ரொம்ப நன்றி அண்ணே. உங்களுடைய இசை பயணம் அப்படியே வந்து முடிவே இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓகே, நன்றி திரு நீதா செல்வன் அவர்களே. ஓகே, அடுத்தபடியாக ஒரு பாடல், இந்த பாடலை வழங்குவதற்காக ரவி மற்றும் சகுந்தலா இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பலத்த கைதல் கொடுங்க. மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒன்று தந்தா தந்திரமா. மலையோரம் மாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக வீசும் சாயங்கால வேளையில் ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒன்று தந்தா தந்திரமா.
சித்திரமா நான் ரசிக்க தீட்டி வச்ச சித்திரமா உன்னால ராத்திரி தூக்கம் கெட்டு போகுது. ஒத்தையில தூங்குனா என் உடம்பு நோவுது. உன்னை விட்டு 5 நிமிஷம் என்னால் வாழாகாது. ஒரு மந்தார பூ வந்தா மந்திரமா அவ முத்தம் ஒன்று தந்தா தந்திரமா மலையோரம் மாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காற்று சுகமாக வீசும் சாயங்கால வேளையில். ஒரு மந்தார பூ வந்தா மந்திரமா அவ முத்தம் ஒன்று தந்தா தந்திரமா வெத்தலைய பாக்கு வச்சு நான் கொடுப்பேன். நீ சுவச்சு மிச்சம் மீறி நான் எடுப்பேன். செம்பெடுத்து பானிரப்பி நான் கொடுப்பேன். நீ குடிக்க மிச்சம் மீறி நான் கொடுப்பேன். ஒன்னாக சேர்ந்துதான் சந்திரனை பார்க்கணும். உண்டான ஏக்கத்தை 2 பேரும் தீர்க்கணும். நள்ளிரவு நாமம் கலந்த கோழி கூவக்கூடாது. ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா அவ முத்தம் ஒன்று தந்தா தந்திரமா. மலையோரம் மாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காற்று சுகமாக வீசும்